ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சாப்பிட்டாச்சாங்க? எங்கள் வீட்டில் இன்றைக்கி சூப்பரான குழம்பு வச்சாச்சு. இந்த குழம்பு வச்சாலே என் ஹஸ்பண்ட் என்ன சட்டி சோறுன்னு தான் சொல்லுவார். ஏன்னா எந்த சட்டியில் நான் வந்து குழம்பு வைக்கிறேனோ அதே இதில் போட்டு பெரட்டி சாப்பிட ஆரம்பிச்சிருவேன். அதனால் அவர் என்ன சட்டி சோறுன்னு தான் சொல்லுவார். அதேமாரி வானலில் போட்டு சாப்பிட்டாலும் அவருக்கு பிடிக்காது. பட் ஆனால் எனக்கு அந்த ஹேபிட் இருக்குது, என்ன பண்ணுறது. ஸோ குழம்புக்கு தேவையானதெல்லாம் பார்த்துடலாமா? வாங்க பார்க்கலாம். சின்ன வெங்காயம் கொஞ்சம் பெருசு பெருசாக இருந்ததால் ஒரு 10-20 வெங்காயம் எடுத்து உரித்து 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு தக்காளி தான், ஏன்னா நாங்கள் 2 பேருக்கு தான் இந்த குழம்பு வச்சுருக்கோம். பூண்டு மட்டும் கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் புளி, இது வந்து கொஞ்சம் ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு எடுத்து இந்த மாதிரி ஊற வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான பொருள் இவ்வளோ தான், இதை தவிர வேறு எதுவுமே கிடையாது. அப்புறம் ஒரு வானல் வச்சுருக்கேன். வானல் வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் இதுக்கு கொஞ்சம் அதிகமாக ஊற்றிக்கோங்க, சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் எங்கள் அம்மா ரெடி பண்ணி கொடுத்த வடகம் போட்டிருக்கேன். அது நல்லா பொரியட்டும். பொரிஞ்சோடனே இந்த வடகம் மட்டும் போட்டு சமைச்சா பொரிஞ்சோடனே ரொம்ப ஒரு நல்ல அரோமா வரும் பார்த்திங்களா, சூப்பராக இருக்கும். அதே மாதிரி அப்புறம் சின்ன வெங்காயம், இந்த டிஷ்ஷுக்கு இந்த வெங்காயம்லாம் வந்து நல்லா வணங்கணும். மெயினாக இந்த டிஷ்ஷுக்கு செய்ய வேண்டிய வேலை என்னென்னா சின்ன வெங்காயம் தான். ப்ளஸ் வந்து இது நல்லா வணங்கிடுச்சுன்னா அப்படியே ஒரு நல்ல அரோமா கொடுக்கும் பாருங்கள். 4 வீட்டுக்கு வரைக்கும் மனம் வீசும், அந்த அளவுக்கு இருக்கும். ஸோ சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வணக்கி விட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் வணக்கிக்கிட்டே இருக்கிற கேப்லேயே வந்து நம்ம புளியை வந்து என்ன பண்ணலான்னா கரைச்சி வச்சுக்கலாம். ஆக்சுவலி எனக்கு கல்யாணம் பண்ணப்போ எனக்கு வந்து சமைக்கவே தெரியாது, சுத்தமாக சமைக்க தெரியாது. ஏன்னா நான் கிச்சன் பக்கமே போனதே கிடையாது. அந்த அளவு உள்ள ஒரு பொண்ணு தான் நான். போன உடனே ஸ்டார்டிங்கில் இந்த குழம்பு தான் வந்து ஒரு வீடியோ பார்த்து தான் வைக்க ஆரம்பித்தேன். இந்த இதில் வந்து என்னென்ன ஆட் பண்ணியிருப்பேன் அப்படின்னா வந்து உருளைக்கிழங்கு ப்ளஸ் வந்து கத்திரிக்காய் ஆட் பண்ணியிருப்பேன். இதில் வந்து நான் வந்து இதில் உருளைக்கிழங்கு இப்போ வந்து கத்திரிக்காயெலாம் ஆட் பண்ணல. அப்போ வந்து உருளைக்கிழங்கு இல்லைனா கத்திரிக்காய் இல்லைனா கொண்டக்கடலை இந்த மாதிரி ஆட் பண்ணிப்பேன். அப்படியே எங்கள் மாமனார் சாப்பிட்டுட்டு சூப்பராக குழம்பு வைக்கிது, 10 நாள் ஆனாலும் அந்த குழம்பு கெடாது போல், சூப்பராக இருக்குது. அது வச்ச உடனே வாசனை அப்படியே அந்த தெரு வரைக்கும், நம்ம கடைக்கு போகிறோம் கடை வரைக்கும் வாசனை வருது. நான் நினச்சிக்கிட்டேன் யாரோ வீட்டில் சமைக்கிறாங்கன்னு. ஆனால் கடைசியில் இதுதான் சமைக்குது, சூப்பராக வாசனை அடிக்குது அப்படின்னு சொல்லி ஒரே புகழாரம் தான். ஒரே அப்படி எப்படி சொல்கிறது, நெஞ்சு நக்கிற மாரி அப்படியே கைகள்லாம் அப்படியே ஜிவ்வுன்னு தூக்கிச்சு. அதுலேருந்து எனக்கு ரொம்ப ஆர்வம் ரொம்ப ஜாஸ்தியாகி என்ன ஆயிடுச்சுன்னா நல்லா சமைக்க கற்றுக்கணும்னு சொல்லி இதுதான் ஸ்டார்ட் பண்ணது. இந்த குழம்பு தான் ஸ்டார்ட் பண்ணது நான் கல்யாணத்தப்போ. இது ஒரு பேச்சுலர் ரெசிபி மாதிரி கூட. அதனால் இது நல்லாவே வந்துடுச்சு. அதை தான் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் கூட. அதுக்கப்புறம் பூண்டு, சின்ன வெங்காயம் போட்டோடனே பூண்டு, கொஞ்சமாக மஞ்சள், தக்காளி, இதுதான் இதுக்கான இதுவே. இது நல்லா வணங்கட்டும். நம்ம ஆல்ரெடி வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, புளி வந்து நல்லா கரைச்சி வச்சுருக்கோம். அதையும் கரைச்சிட்டு அதை ஒரு ஓரமாக வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் தேவையான அளவு மிளகாத்தூள். இந்த மிளகாத்தூள் எங்கள் அம்மா அரைச்ச மிளகாத்தூள் தான். இந்த ஒரு மிளகாத்தூள் மட்டும்தான் எல்லா டிஷ்ஷுக்குமே நான் யூஸ் பண்ணுவேன். ஆனால் நல்லா தான் இருக்கும், சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 2.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இந்த மிளகாத்தூள் போட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வணக்கிக்கலாம். அதேமாரி மிளகாத்தூள் போட்டுட்டா கண்டிப்பாக வந்து அடுப்பை சிம்மில் தான் இருக்கணும், இல்லைனா கருகிடும், டக்குன்னு கருப்பாயிடும் மிளகாத்தூள். அதனால் சிம்மில் வச்சுட்டு இதை வந்து அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு அந்த எண்ணெயிலே வந்து நல்லா வணக்கி விட்டுருங்க. இந்த சின்ன சின்ன டிப்ஸ்லாம் வந்து நானாக அப்போ சமையல் பண்ண தானாக கற்றுக்கிட்டது தான். அந்த புதுசாக கல்யாணம் ஆனவங்களுக்கு தான் கொஞ்சம் இதெல்லாம் பெரிய ப்ராப்ளமாக இருக்கும். அது போக போக தானாகவே சரியாயிடுங்க சமையல் பண்ண. நம்ம புளி தண்ணியும் ஊற்றியாச்சு. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. ஸ்டார்டிங்கில் எனக்கு இந்த சமைக்க தெரியாதுன்னு சொன்னேன் இல்லையா, அப்போல்லாம் ஏடா கூட நிறைய பண்ணிவிடுவேன். மாவு ஊற வைக்கிறேன்னு ஊற வச்சு இட்லியை ஒரு மாதிரி சப்பையாக சுட்டு வச்சுருவோம். ஒருத்தவங்க 10 இட்லி 15 இட்லி சாப்பிட்டாதாமே சாப்பிட்டா மட்டும்தான் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். அந்த மாதிரிலாம் பண்ணி விட்ருவேன். தேவையான அளவு உப்பு போட்டாச்சு. இது நல்லா கொதிக்க விட்ருங்க. கொதிக்க விட்டுட்டு உப்புலாம் வந்து செக் பண்ணி விட்ருங்க. இந்த மாதிரிலாம் நிறைய ஆட் கூட பண்ணியிருக்கேன். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஸ்டார்டிங் இந்த மாதிரி சின்ன சின்ன ரெசிப்பியாக பண்ணி பாருங்கள். இப்போ நான் உங்களோட ஷேர் பண்ணுறது ஒரு சின்ன ரெசிபி தான். இந்த குழம்பு வச்சுட்டு ஒரு 10 நாள் கூட விட்டுடலாம். ஏன்னா அந்தளவுக்கு சூப்பராக டேஸ்டியாக இருக்கும், கெடாது அவ்வளோ சீக்கிரம். பூண்டு, இந்த சின்ன வெங்காயம் இதெல்லாம் ஒரு நல்ல அரோமா கொடுக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டால் இதோட வந்து உருளைக்கிழங்கும் போட்டுக்கலாம், கொண்டக்கடலையும் வேக வச்சு போட்டுக்கலாம், இல்லைனா நல்லா கத்திரிக்காயை எண்ணெயிலே வணக்கிட்டு கூட போட்டுக்கலாம். செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இப்போ நான் வந்து கொண்டக்கடலை போட்டேன்னா கொண்டக்கடலை காரக்குழம்பு, அதுவே வந்து உருளைக்கிழங்கு போட்டேன்னா உருளைக்கிழங்கு காரக்குழம்பு, அதுவே வந்து கத்திரிக்காய் போட்டேன்னா கத்திரிக்காய் காரக்குழம்பு, அதில் கத்திரிக்காய் முருங்கைக்காய் மாங்காய்லாம் போட்டு வச்சா அது கத்திரிக்காய் முருங்கைக்காய் காரக்குழம்பு. அவ்வளோதாங்க, நம்ம
காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சின்ன வெங்காயம் பூண்டு போட்டு காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு சூப்பராக. பார்த்திங்களா, இந்த அளவு நல்லா சுண்டு சுண்டை எடுத்து வச்சா கண்டிப்பாக கெடாது. அதே வானலில் குழம்பெல்லாம் வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இதிலே வந்து சாப்பாடு போட்டு சாப்பிட்றது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனால் என் ஹஸ்பண்டுக்கு சுத்தமாக பிடிக்காது. ஏன்னா வானலில் சாப்பிட்ற பழக்கம் கெட்ட பழக்கம்னு சொல்லி என்னை திட்டுவார். ஆனால் என்னங்க பண்ணுறது, நம்ம நாக்கு டேஸ்ட்டு ஒட்டிக்குது, அதை விட முடியல. அதனால் சாப்பாடு போட சொல்லி சாப்பாடு போட சொன்னால் அவர் நிறைய போட்டார். அப்புறம் அதிலே கொஞ்சம் குழம்பு போட்டு பிசைஞ்சு அவருக்கும் கொஞ்சம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நானும் நல்லா சட்டி சோறு நல்லா சாப்பிட்டாச்சு. தொட்டுக்கிறதுக்கு ஒரு முட்டை வச்சு சாப்பிட்லாம் அப்படின்னேன். ஆனால் முட்டை சாப்பிடக்கூடாது, அன்றைக்கி ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஸோ அதனால் இருக்கிறத வச்சு சூப்பராக டேஸ்டியாக சாப்பிட்டாச்சு. உங்கள் வீட்டில் என்னென்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.